hello, welcome to Litfis channel. This writer name K.R. Srinivasa Iyengar, அவரோட most famous ஆன ஒரு work Indian writing in English அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். He was born in the year 1908 and died 1999. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். எங்கே ஒர்க் பண்ணியிருக்காருனா ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேயே வைஸ் சான்சலராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ லேட்டராக சாகித்ய அகாடமியோட சேர்மன் பொசிஷன்லேயும் இருந்திருக்காரு. அவரோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷனுக்காக 1966 வந்து பத்மபூஷன் அவார்ட் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்தியன் லிட்ரேச்சர் அதோட டெவலப்மெண்ட்டில் வந்து இவர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இது வந்து 1962 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட் இந்தியன் லிட்ரேச்சர்லேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட லைஃப் டைமில் வந்து ஸ்ரீ அரபிந்தோ, ரவீந்திரநாத் தாகூர், ஆர்கே நாராயணன் இவங்களை பற்றியும் நிறைய அவங்க ரைட்டிங்ஸ்க்கு நிறைய கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்ரீ அரபிந்தோவோட பயோகிராஃபியை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் மாடல், ஒரு பைனியரிங்கான ஒரு ஒர்க் இந்தியன் லிட்ரேச்சரில். ஏன் அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சரையே ஒரு டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் கொடுக்குற மாதிரி இந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் எப்படி இந்தியன் லிட்ரேச்சர் வந்து வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு, எப்படி டெவலப் ஆகிருக்கு, 19th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இந்தியன் லிட்ரேச்சர் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இந்த புக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இவர் ஒரு லெக்சர் வந்து டீட்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காரு. அந்த லெக்சர் தான் லேட்டராக என்னாச்சு அப்படின்னா ஒரு புக்காக வந்து போட்டிருக்காங்க. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு புக்காக போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீனிவாச ஐயங்கர் வந்து 19th January 1959 யூனிவர்சிட்டி ஆஃப் டீட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லெக்சர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கார். என்ன டாபிக் அப்படின்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற டாப்பிக்கில். இவரை யார் இன்வைட் பண்ணுறான்னா அந்த யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட் ஹெட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் ப்ளஸ் வைஸ் சான்சலரும் யாருன்னா ஜாஃபர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இவரை வந்து கூப்பிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ஒரு லெக்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டீட்ஸில் இருக்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமன்வெல்த் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டோ இல்லை ஒரு ஸ்டடீஸோ வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காமன்வெல்த் அப்படின்னாலே அதில் எல்லா லிட்ரேச்சர்ஸும் வரும் இல்லையா, அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், ஆஃப்ரிக்கன் எல்லா லிட்ரேச்சர்ஸும் வரும். ஸோ இந்தியன் லிட்ரேச்சரில் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு ஒரு டாக் கொடுக்கணுன்றதுக்காக இவரை கூப்பிட்டு வந்து ஒரு டாக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐயங்கர் அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு டாக் கொடுக்குறார். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா இந்தியாவை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறார். இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு காமன் ஐடியல்ஸ் இருக்குது, எய்ம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது. அங்கே நிறைய இத்தனை காமனாக இருந்தாலும் அங்கே டசன்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க. ஹிந்தி, மராத்தி, பெங்காலி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரிலாம் நிறைய லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலுமே இந்திய நேஷனோட ஹார்ட் பீட் எது அப்படின்னா லிட்ரேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்தியா லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண பர்சன்ஸோட எஸ்ஸேஸ் அந்த மாதிரிலாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாருன்னா E.F. ஓட்டன் அப்படின்றவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு எஸ்ஸே ப்ரெசென்ட் பண்ணதுக்காக ப்ரைஸ் வாங்குறார். எந்த டாபிக் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சர். லேட்டராக அந்த எஸ்ஸேவை ஒரு புக்காக போடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னென்னா கேம்பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் ஓட்டன் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா இங்கிலீஷ் மென் இன் இந்தியாவில் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிற மென் இருக்காங்க, அதில் எப்படி இந்தியன் தீம்ஸ், இந்தியன் கல்ச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் அந்த இதில் வந்து பேசியிருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து ப்ரொஃபஸர் P. சேஷாத்ரி. இவரும் ஒரு ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துருப்பார். என்ன டாபிக் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் பொயட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் டாக்டர் பூபால் சிங். இவர் வந்து எந்த டாப்பிக்கில் லெக்சர் கொடுத்துருப்பார்னா ஆங்கிலோ ஃபிக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாரு. அண்ட் தேர்ட் ரைட்டர் மிஸ்டர் ஜார்ஜ் சாம்சன். இவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்ற டாப்பிக்கில்
இந்தியன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் அந்த ஒரு கான்செப்டில் வந்து பேசியிருப்பார். எதுக்கு இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுவார்னா, இந்த பர்சன்ஸ்லாமும் இந்தியன் லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா, இந்தியாவோட லிட்ரேச்சர் எப்படி டெவலப் ஆகிருக்கு, எப்படிலாம் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, ஜானர்ஸ்லாம் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்குன்றத இந்த பர்சன்ஸ்லாம் வெளியே போய் பேசியிருக்காங்க. அதனால தான் குளோபலாக இந்தியன் லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் எதை பற்றி பேசுகிறாருன்னா, த பாண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து, இண்டோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இண்டோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி வந்து அது டெவலப் ஆச்சு. ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஒரு பாண்டு, ஒரு லிட்ரரி ரிலேஷன்ஸ் இருக்குது. அதை தான் லேட்டராக என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப வந்து எப்படி ஒரு அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன், கெனடியன் லிட்ரேச்சர் இருக்குதோ அது மாதிரி தான் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றதும் ஒரு செப்பரேட்டான ஒரு லிட்ரேச்சர். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி தான் ஆங்கிலோ இந்தியன் லிட்ரேச்சரோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் யாரை பற்றி பேசுகிறாருன்னா, சிஆர் ரெட்டி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை இங்கே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஐயங்காரோட ஒரு புக்கு, அந்த புக் என்ன அப்படின்னா பென் அப்படின்ற புக்கில் வந்து என்ன கான்செப்ட்னா இண்டோ ஆங்கிலிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்ற கான்செப்டில் இவர் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இண்டோ ஆங்கிலிக்கன் லிட்ரேச்சர்ன்றது ஒரு செப்பரேட்டான விஷயம் கிடையாது, அது இந்தியன் லிட்ரேச்சரில் ஒரு பார்ட், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கைண்ட்ஸ் தான் அப்படின்றத சிஆர் ரெட்டி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதை நம்ம டீவியேட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவரோட ஒரு புக்கை பற்றி பேசுகிறார். லிட்ரேச்சர் அண்ட் ஆத்தர்ஷிப் இன் இந்தியா அப்படின்றது வந்து இந்தியாவில் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதே டைமில் லண்டனில் வந்து என்ன நேம்னா இண்டோ ஆங்கிலியன் அப்படின்ற நேமில் வந்து பப்ளிஷ் பண்ணுறார். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாண்டில் வார் போயிட்டுருக்கனால இண்டோ ஆங்கிலியன் அப்படின்றது இண்டோ ஆங்கிலிக்கன்னு மாற்றி வந்து பப்ளிஷ் ஆகிடுது. ஸோ இது ப்ரூஃப் ரீடிங் வார் டைம்ன்றனால ப்ரூஃப் ரீடிங் பண்ண முடியல. ஸோ லேட்டராக வந்து எல்லா வார் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் ரீடிங்கில் வந்து ரீப்ரிண்ட் பண்ணி சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே ஷேர் பண்ணுறாரு. எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, இந்தியன் ரிலேட்டட் கான்செப்ட் புக்கு இங்கிலாண்டில் ஒரு வார் டைமில் கூட பண்ணியிருக்கோம், நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்காக வந்து மேற்கோள் காட்டி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் அவரோட ஒரு ஒர்க் 1945 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதில் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, இண்டோ ஆங்கிலிக்கன் பொயட்ரி எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அந்த இண்டோ ஆங்கிலிக்கன் பொயட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதில் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஒரு பொய்டிக் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து அதில் பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு யாருன்னா என்கே சித்தாந்தா வந்து இந்த ஆரியன் புக்கை வந்து படிச்சுட்டு அவர் 4 கொஷின்ஸ் வந்து கேட்குறார். என்ன அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது வந்து என்னென்னா, பொய்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நேஷ்னல் லெவலாக யூனிவர்சல் ஒன்னா, இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்முலாக்கு இது இருக்குதா, அண்ட் தென் அந்த ஒரு பொய்டிக் ஃபீலிங்ஸை ஏன் ப்ரோஸில் கொண்டு வர முடியல, அப்படி தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து பொய்ட்ரிக்குன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எது பெஸ்ட்டாக இருக்குது, மதர் டங்கில் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை இங்கிலீஷில் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயங்கர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சார் எட்மண்ட் கோஸ் அப்படின்றவர் ஒரு சில இந்தியன் ரைட்டர்ஸை பெருமையாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரோஜினி நாயுடு வந்து அவங்களோட ரைட்டிங்ஸில் மவுண்டெயின்ஸை பற்றி, டெம்பிள்ஸை பற்றி, கார்டன்ஸை பற்றி, கல்ச்சர்ஸை பற்றி பேசியிருக்காங்களே தவிர ஷைலார்க்கை பற்றியோ ராபின்ஸை பற்றியோ மிட்லாண்டை பற்றியோ பேசலை, ஒரு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து எடுத்த டாபிக்ஸ் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து இனோவேட்டிவாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இனோவேட்டிவ் ஐடியாஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க குளோபலாக ஃபேமஸ் ஆகியிருக்காங்க, வேர்ல்டு வைடாக அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இந்தியன் ரைட்டிங்லேயும் நிறைய எராஸ் பீரியட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னா, எப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிற மாதிரியே ரொமான்டிக் ரைட்டர்ஸ் மூலமாக, விக்டோரியன் ரைட்டர்ஸ் மூலமாக, ஜார்ஜியன் ரைட்டர்ஸ் மூலமாக, மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் மூலமாக, ஆனால் இந்தியன் லிட்ரேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒரிஜினாலிட்டி அப்படின்றத சொல்கிறார். இன்னொரு ஆர்டிக்கிளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறார். இங்கிலாண்ட் இஸ் அப்ராட் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் ஒரு ரைட்டர் பேசுகிறார். என்ன அப்படின்னா,
இது ஒரு டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் 18th April 1958 பப்ளிஷ் ஆன ஒரு ஒரு ஆர்டிக்கல். அதில் என்ன டாபிக் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சென்டர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட அந்த கிராவிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய நியூ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்யூச்சரில் வந்து அது எங்கேருந்து வேணால் வர ஆரம்பிக்கலாம். அது வந்து ஜான் பர்க்காக இருக்கலாம், சிட்னேவாக இருக்கலாம், வான்கோவராக இருக்கலாம், மெட்ராஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 9th May 1958 மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் ஃபுல் பேஜில் வருது. என்ன அப்படின்னா R.K. நாராயணன் அப்படின்ற ஒரு நாவலிஸ்ட் வந்து இது மாதிரி ரொம்ப டேலண்டடாக வந்து எழுதுகிறாரு அப்படின்ற மாதிரி வரப்போ இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து அந்த ரைட்டரோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டேலண்டட் இன்டலெக்சுவலாக இந்தியன் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் இந்தியன் ரைட்டிங் வந்து நிறைய சஃபரிங்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. எப்போ அதுக்கான ஒரு ஓன் ஸ்டாண்டு கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்ரீ அரவிந்தோ அந்த ரைட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. தே டோன்ட் நோ த நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ். அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரை விடவே பெஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான ரைட்டர்ஸும் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேருவோட ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கட்டும், டோரோ டட்டோட போயமாக இருக்கட்டும், சரோஜினி நாயுடுவோட ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப குட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஐயங்கார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிட்ரரி ஜானர்ஸுமே வந்து கான்செப்ட் பேஸ்டாகவும் லிட்ரேச்சரில் வந்து வர ஆரம்பித்தது, டெவலப் ஆக ஆரம்பித்தது. எப்போ அப்படின்னா ஆஃப்டர் பிரிட்டிஷ் காலனைசேஷன் வந்து அதெல்லாம் ஆஃப்டர் போஸ்ட் காலனைசேஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த கான்செப்டே வந்து எப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பிரிட்டிஷ் காலனைசேஷனில் தான் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அண்ட் தென் 19th century வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் எஜுகேஷனுக்காக தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் போக போக இந்தியன் ரைட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அதை ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இங்கிலீஷை யூஸ் பண்ணாமல் ஒரு சொசைட்டிக்காகவும் பாலிட்டிக்ஸ்க்காகவும் கல்ச்சுரல் இஷ்யூஸுக்காகவுமே கூட அவங்களோட ரைட்டிங்ஸில் அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓவராலாக இந்த ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐயங்கர் வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்து எப்படி ஆரிஜின் ஆகிருக்கு, அப்புறம் எப்படி அதில் ரிஃபார்மர்ஸ்லாம் ஏர்லியர் டைமில் வந்தாங்க, அப்புறம் எப்படி இன்டலெக்சுவல்ஸ்லாம் வந்து அவங்களோட அந்த மோட் ஆஃப் ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் பங்கு யார் வகிக்கிறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இந்த இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்றதே வந்து குளோபல் ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்தார். சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்ட்டுனா இந்தியன் லிட்ரேச்சர் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே டெவலப் ஆக ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு அப்புறம் தான், இந்தியாவோட ஃப்ரீடம்க்கு அப்புறம் தான் வந்து நல்லா போஸ்ட் கொலோனியல் பீரியடுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்குன்னு ஒரு நியூ ஃபேஸ் வந்து கிடச்சிச்சு. இண்டிபெண்ட்டாக சுயமாக தனித்து நின்று ஒரு 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 ஒரிஜினாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுச்சு. அதில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஐடென்டிட்டி கிரைசஸ், மாடர்னிட்டி, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயங்கர் வந்து எதை பற்றி இதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு லிட்ரேச்சர் இந்தியன் லிட்ரேச்சர் எப்படி வந்து ஷேப் ஆகி குளோபல் லெவலில் வந்து டெவலப் ஆகிருக்கு, அதில் எப்படி நம்மளோட இந்தியன் சொசைட்டி கல்ச்சரை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக பேசியிருக்கோம் அப்படின்றத ரைட்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஐயங்கர் வந்து இந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இந்த ஒர்க் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு லெஜிட்டிமேட் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடியாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதை படித்து பார்க்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது. எப்படி வந்து இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர்னால் என்ன, அது எப்படி வேர்ல்டு லிட்ரேச்சருக்கு டெவலப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ப்ளஸ் இந்த புக் வந்து ஃபுல்லாகவே எதை ட்ரேஸ் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அதோட ஜேர்னி வந்து ஃப்ரம் த பிகினிங் டு கொலோனியல் பீரியட்லேருந்து போஸ்ட் கொலோனியல் பீரியட் அப்புறமும் எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு, ரீடர்ஸ்க்கு எப்படிலாம் எந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு, எப்படி லிட்ரரி ஜானர்ஸ்லாம் டெவலப் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு லிட்ரேச்சர் லெவலுக்கு ப்ராடாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த புக்கில் வந்து பேசியிருக்கார். அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், எந்த மாதிரியான பரிமாணம், எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், எந்த மாதிரியான சஃபரிங்ஸ், எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கிராஸ் அவுட் பண்ணி வந்திருக்குன்றத ஒரு ஸ்மால் ட்ரேஸ் அவுட்டாக தான் வந்து இந்த ஒர்க்கில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய லிட்ஃபிஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.